கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மணிகண்டன், பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன காவல்துறை தரப்புல இருந்து செய்யப்பட்டிருக்கு? காவல்துறையை பொறுத்தவரையில் காலையிலிருந்து நீண்ட நேரமாக ரசிகர்கள் வெளியே பேரிகேடுகள் மூலமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். தற்போது கொண்டாட்ட நிகழ்வுக்காக அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். 2 மணி நேரம் இந்த கொண்டாட்ட நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. டிஜே இசைகளுடன் அவருடைய அனைத்து திரை இசை பாடல்களும் இசைக்கப்பட்டு நேற்று இரவிலிருந்து இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் குகன் நிரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது இங்கே அவருடைய உறவினர் தங்க இருக்கிறார். அவருக்கு இப்போ மேடம், நீங்கள் ஒன் லாஸ்ட் டைம் தளபதியோடைய லாஸ்ட் படத்தை பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி எமோஷனலாக இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். அண்ணாவோட லாஸ்ட் ஃபிலிம் இங்கே எவ்வளோ சீக்கிரம் ஒரு 2.5 hours முன்னாடியே வந்துட்டோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப அதே நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. லாஸ்ட் ஃபிலிம், ஸோ கஷ்டம் எதுக்குன்னா சினிமா இஸ் கோயிங் டு மிஸ் அ கிரேட் லெஜண்ட். அவருக்கான ஒரு ஆரா இருக்குல்ல, அந்த ஆரா வந்து எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையும் இதுக்கப்புறம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஐ திங்க் தமிழ் சினிமா அவரை மிஸ் பண்ணாலும் தமிழ்நாடு அவரை மிஸ் பண்ண போகிறது இல்லைன்றது எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த கூட்டம், இந்த சத்தமெல்லாம் இனிமேல் கேட்க மாட்டோமே நினைக்கும் போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காகவும். ஒரு ஃபேன்ஸையும் பார்க்கும்போது அவங்க ஃபேஸில் இருக்க சந்தோஷம், இதெல்லாம் வந்து ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் ரொம்ப 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 எமோஷ்னலாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் என்ன மாதிரி இங்கே எல்லாருமே அந்த எமோஷன்ஸ் கேரி பண்ணி தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே போல நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் முதல் காட்சிக்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே இங்கே குவிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்கள் அனைவருமே அடுத்த கட்ட கொண்டாட்டத்திற்காக தயாராகி கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அந்த டிஜே இசையோட அந்த கொண்டாட்டமும் தொடங்க இருக்கிறது. இந்த இடம் முழுவதுமாக டிவிக்கே என கோஷம் எழுப்பவும், முதலமைச்சரே விஜய் என ரசிகர்கள் உற்சாகமாக கோஷம் எழுப்பி கொடுக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். முழுமையாக ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக இந்த திரைப்படத்துடைய வெளியீடு மாறி இருக்கிறது. தமிழ்நாடு இந்த இடம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை கடந்தும் கர்நாடகா, கேரளா ஆகிய இடங்களிலுமே கூட இந்த கொண்டாட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மணிகண்டன், 34 ஆண்டுகள் திரைப்பயணத்தை இன்னைக்கு நிறைவு செய்கிறாரு முதலமைச்சர் விஜய். தற்போது அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களோட மனநிலை எப்படி இருக்கு? அங்க யார்கிட்டயாவது பேச முடியுமா உங்களால? நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாத்தையும் இதை பற்றிலாம் கேட்போம். வாங்க. இப்போ தலைவருடைய லாஸ்ட் படம் வந்திருக்கு, அண்ணனுடைய லாஸ்ட் படம் முதலமைச்சராக வந்திருக்கு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, எவ்வளோ எமோஷனலாக இருக்கீங்க? வெயிட் பண்ணிருக்கிறேன் ப்ரோ, ஜனவரியிலேருந்து வெயிட் பண்ணிருக்கிறேன் ப்ரோ. அப்பயே விட்டுனாலே கம்முன்னு போயிட்டு இருப்பாப்புல. தேவையில்லாத இது வந்து என்ன திருவிழா இருக்கீங்கன்னா, நாளே திருவிழா லீகான 10க்கு 500 கோடி மேல வசூல் வச்சு பாத்துருப்பீங்களா? இப்ப பாப்பீங்க எதுக்கு இவனை இவ்வளவு நோண்டணும், எதுடா இந்த விஜய தொட்டம், ஒரே சைன் தான். இன்னும் ரசிகர்கள் பலரும் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்குவாங்க. பிரதர் ஒன் லாஸ்ட் டைம் ஒரு லாஸ்ட் படம் ஒண்ணுதான், ஒண்ணுமே கிடையாது. நேற்றைய திரையரங்கமே இன்றைய தமிழகமே நாளைய பாரத பிரதமர் 2029 பாரத பிரதமர் தங்க தளபதி நரேந்திர முதல்வர் தமிழகத்துக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் டான்ஸ் ஆட கல்யாணம் வந்திருக்கு, எல்லாருமே திரும்பி வந்தாரு. ஓகே, கடைசி படம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, தளபதிக்கோசம் நம்மளுக்கோசம் மக்களுக்கோசம் வராரு. ஆனா என்ன ஒண்ணு, நம்ம செலிப்ரேஷன் பண்ண நல்லபடியா அவர் வந்து நம்மளுக்கு நல்லது செய்து தான் வராரு. அது கஷ்டப்பட தேவையில்ல, நம்ம நல்லா இருப்போம், நல்லதுன்னு இருப்போம், நல்லா இருப்போம். நேற்று நைட்ல இருந்து இங்க தான் சருக்குறோம். நைட்டும் வந்து நைட்டு அண்ணனை பார்க்க காலையில வந்திருக்கிறோம். என்ன ஒன்றும் எங்களுக்கு வருத்தமா இருக்கு, அண்ணனோட கடைசி படம்
ஆனால் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கணும் எங்களுக்கு ரசிகர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் எடுத்துக்கிறோம். அவர் தேட்டரில் பார்த்தாவே அது வேற லெவலில் அது என்னையுமே ஜனநாயகம் மன்னன் தான். ரசிகர்களுடைய கோரிக்கைகளும் குரல்களும் வலுத்து வருகிறது. ஒரு பிட் ஃபேர்வெலா, ஒரு கடைசி படத்திற்கு ஒரு சென்ட் ஆஃபா, அதை கொண்டாட்டு அவங்களுக்கு ஒரு எமோஷனலான மூமெண்ட்டாக இருந்தாலும் அது ஒரு கொண்டாட்டு நிகழ்வா இதை கொண்டாடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கு. அந்த அளவில் கொண்டாட்டங்களுக்கு அவங்க தயாராகிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியும். கள விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.